அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸோ ரமலான் அல்ஹம்துலில்லாஹ் இங்கே அமீரகத்தில் ரமலான் ஃபஸ்ட்டு முடிஞ்சு இப்போது ரெண்டாவது ரமலானுடைய இப்போ எக்ஸாக்டாக 1 மணி இங்கே ஷார்ஜாவில். ஸோ இந்த ரமலான் டயத்தில் பொதுவாக நமக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஹதீஸ் ஒன்று ஞாபகத்துக்கு வரும். என்ன ஹதீஸ் அப்படின்னு கேட்டால், அது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஃபுத்திஹத் அப்வாபு சமாவாத். ரமலான் டயத்தில் வானத்தினுடைய கதவுகள் திறக்கப்படுகிறது. உலகத் அப்வாபு ஜஹன்னம், நரகத்தினுடைய கதவுகள் மூடப்படுகிறது. ஜுல்சிலத்து ஷயாத்தீன், ஷைத்தான் வெள்ளங்கடப்படுகிறான் அப்படிங்கிற இது. இதில் இந்த 3வது வரக்கூடிய வாசகம் இருக்கு இல்லையா, ஷைத்தான் விலங்கடப்படுகிறான். இந்த இடத்துல தான் நிறைய பேருக்கு என்ன கேள்வி அப்படின்னா, இப்போ ஷைத்தான் விலங்கடப்படுகிறான் அப்படின்னா ரமலானில் யாரும் தப்பு செய்யக்கூடாது. ஆளை பிடிச்சி ஜெயிலில் போட்டாச்சு அப்படின்னா அப்புறம் ஆள் வெளியே வரமாட்டாலும் 1 மாதத்துக்கு, அப்போ அவனுடைய பிரச்சனைகள் இருக்காது தானே. அப்போது ரமலானில் யார் தப்பு செய்யக்கூடாது அப்படின்னா, நோன்பு வைக்காமல் விடுங்க, நோன்பு வச்சுக்கிட்டே சில பேர் போய் பேசுகிறாங்க, தொழுகையை விடுறாங்க, தவறான செயல் ஈடுபடுறாங்க, ஆனால் நோன்பு வச்சுருப்பாங்க, நோன்பு வச்சுக்கிட்டே. அப்போ அது எப்படி முரண்படுது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வருது. இந்த சுல்சிலத்து ஷயாத்தீன் இருக்குதுல்ல, ஷைத்தான் விலங்கடப்படுகிறான் அப்படிங்கிறது அர்த்தம், ஷைத்தான் அவனுடைய பிரச்சனைகள் டிஸ்டர்ப் பண்ணாது, அவன் நம்மளை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்கிற அர்த்தம் கிடையாது. ஸோ வலாக்கின் எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மற்ற மாதங்களில் ஷைத்தானுடைய பிரச்சனைகள் இருக்கும்ல, அது இங்கே இந்த ரமலான் பீரியடில் கம்மியாக இருக்கும். ஸோ அவனால் மற்ற 11 மாதங்களில் நம்மளை வழிகடிக்கக்கூடிய சிந்தனைகள் போடுவாங்க இல்லையா, அந்த சிந்தனைகள் அதனுடைய வீரியம் இந்த மாதத்தில் ஷைத்தானுக்கு கொடுக்கப்படாது. ஆனாலும் அவன் என்ன பண்ணுவான், அவனோட வேலைகளை செய்வான். ஆனால் மற்ற மாதங்களை விட இதில் அவனுடைய வீரியம் குறைவாக இருக்கும். அவனுக்குன்னு சில கடிவாளங்களை போடப்பட்டிருக்கும். அப்படித்தான் அதை புரிஞ்சுக்கிறமே தவிர, ஷைத்தான் டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டான். அதனால் கூட அப்போ எப்படி ஷைத்தானோட சிந்தனைகள் வருது அப்படிங்கிற அப்படி புரிஞ்சுக்கக்கூடாது, சரியா? ஸோ ரமலானில் ஷைத்தான் விலங்கடப்படுகிறான் அப்படிங்கிறது அர்த்தம் எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஷைத்தானுடைய இந்த ஊசலாட்டங்கள் ஏனைய மாதங்களை விட இந்த மாதத்தில் குறைவாக இருக்கும் அப்படிங்கிறது அதனுடைய மானா, அதனுடைய பொருள். அப்படித்தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஐ ஹோப் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் அதை புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.